அதை ஒரிஜினல் தான் கரெக்டாக சொன்னாப்புல. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னா, நாங்கள் இல்லைனாலும் நீங்கள் இல்லைன்னாரு. அதுதான் உண்மை. அப்போ நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்றத காங்கிரஸ் லைட்டாக காமிச்சது. அதுக்கே எவ்வளோ பெரிய போராட்டம். அடிச்சு நல்ல நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ராகுல் காந்தி எப்போவோ அதோட தான் காங்கிரஸுக்கு நல்லது நினைப்பார். அப்படி ஒரு நல்லது நினச்சது தான் தாவேகா கூட. ராகுல் நல்லது நினச்சா சோனியா காந்தி தப்பாக நினைப்பாங்க. சோனியா நல்லது நினச்சா ராகுல் தப்பாக நினைப்பார். இல்லை என்ன நினைச்சாலும் நடுவில் கார்கேன்னு ஒருத்தர் இருக்காரு. அதுதான் சொல்கிறேன். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த இது சொல்லுவாங்க, தலைவரை எல்லாத்தையும் கட்டி போட்டு வைக்கிறீங்க, அந்த நண்டு மட்டும் கூடக்குள்ளே அப்படியே போடுறீங்களா, கட்டியே போட மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் கவலைப்படாத, ஒரு நண்டு ஏறுனா இன்னொரு நண்டு இழுத்து போட்டுரும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் காங்கிரஸ். ஒரு நண்டு ஏறுனா இன்னொரு நண்டு. ராகுல் நல்லா யோசிச்சா கார்கே காலை பிடிச்சி இழுத்து போட்டுருவார். கார்கே யோசிச்சாருன்னா ராகுல் இழுத்து போட்டுருவார். இவங்க 2 பேர் சேர்ந்து யோசிச்சா கேசி வேணுகோபால் இழுத்து போட்டுருவார். அதனால் ராகுல் நல்லா யோசிச்சார், கேசி வேணுகோபால் நல்லா யோசிச்சார். உடனே சோனியாவும் கார்கேவும் பிடிச்சி இழுத்து போட்டாங்க. ராகுல் கோச்சிங் போயிட்டார். தெரியும்ல, கோச்சிங் போயிட்டார். இப்போ நல்ல முடிவு ஃபோன் கூட பண்ணலையா? ப்ரோ வாட் ப்ரோ, யாருக்கு யார் ப்ரோ, சும்மா வந்து ப்ரோன்னு ஊட்டினுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாப்புல.